ஹாய் உலகேஷ், இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா குட் பேட் அக்லி மூவியோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, அஜித் வந்து ஒரு கேங்ஸ்டரு. அஜித்துக்கூட எப்போவுமே ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஓப்பனிங் சீனில் என்ன ஆகும்னா, அஜித் வந்து 18 வருஷமாக வந்து அவன் பையனை வந்து பார்க்கல அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையில் வந்து ஜெயிலுக்கு போயிடுவார். அவ்வளோ வருஷமாக வந்து பையன்கிட்ட வந்து பிஸ்னஸில் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஆனால் அவ்வளோ வருஷமாக ஜெயிலில் இருந்திருக்காரு. ஒரு டைமில் வந்து ஜெயிலில் இருக்கும்போது அவன் பையன் வந்து அவன் பர்த்டேக்கு கால் பண்ணுறான். அப்போ வந்து பின்னாடி வந்து ஜெயிலில் தான் ஜெயிலிங் என்ட்ரன்ஸில் அந்த ஆஃபீஸர் ரூம் மாதிரி இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஒரு கார் மாதிரி பேக்ரவுண்டு வச்சு அங்கே வந்து அஜித் வந்து வீடியோ காலில் பேசுகிறாரு. நான் வந்து இதில் தான் இருக்கேன், பிஸ்னஸில் இருக்கேன் நான் அப்படின்னு கோட்டெல்லாம் போட்டு பேசிகிட்டு இருக்காரு. பையனும் வந்து என்னப்பா நீங்கள் வரவே இல்லை, 18வது பர்த்டேக்கு நீங்கள் வந்து வருவேன்னு சொன்னீங்க, ஆனால் வரல அப்படின்னு பையன் சொல்லுவார். அதுக்கு வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வர பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ்கிட்ட கேட்பார், நான் எப்படியாவது இந்த டைம் நான் வந்து போயாகணும், அப்புறம் இன்னும் 3 மாதம் டைம் இருக்கு, ஆனால் நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் 3 மாதம் இன்னும் டைம் இருக்குது, சரி இருந்தாலும் முடியாது, இருந்தாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜெயிலிருந்து வெளியே வர சீனு அது வந்து அப்படியே அந்த ஜெயிலில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே கொண்டாடுவாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு சீன் என்னென்னா, ஜெயிலில் இருக்கிறவன் வந்து ஒரு தப்பிக்க பார்ப்பான். அவனை வந்து அப்போ வந்து என்ன ஆகும்னா, பாயாசத்தில் வந்து போதை மாத்திரை மாதிரி ஏதோ ஒன்று கலந்து விட்ருவான். எல்லோரும் மயங்கி இருப்பாங்க, எல்லாருமே ஆஃபீஸர் எல்லாருமே. ஆனால் வந்து அஜித் மட்டும் அதை வந்து குடிக்க மாட்டார். அப்போ வந்து என்ன ஆகும்னா, அந்த ஜெயில்லையே அவன் தான் கொஞ்சம் ஒரு பெரிய ரவுடி மாதிரி. அவன் வந்து கொஞ்சம் ரவுடிகளை சேர்த்துட்டு தப்பிக்க பார்க்கலாம் அப்படின்ட்டு தப்பிப்பான். அப்போ பார்த்திங்கன்னா, நான் இருக்கும்போது நீ தப்பிச்சிடுவியா அப்படிங்கிற மாதிரி அஜித் வந்து போலீஸ் காஸ்டியூமில் அந்த டோருக்கு வெளியே நிற்பார். அந்த ரவுடிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பேர் நிற்பாங்க. அப்போ வந்து எல்லோரும் போய் சண்டை போடுவாங்க. அப்போ எல்லாத்தையும் அடித்து மறுபடியும் ஜெயிலில் போட்டுருவார் கைதி அஜித். ஆனால் அவர் ஆக்சுவலாக கைதி தான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஜெயிலை விட்டு வெளில வருவார். அப்போ எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பாட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா, போய் பார்க்கும்போது கெட்டவன் மெயின் வில்லன் அவன் வந்து அவன் பையனை கடத்திடுவான். பையனை வந்து கடத்தி என்ன ஆகும்னா, பையன் வந்து ஒரு பையனோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து வில்லனோட ஆள். அதாவது வில்லனும் அந்த அஜித்தோட பையன் கேர்ள் ஃப்ரெண்டும் வில்லனும் ஒரு டீமு. என்ன பண்ணுவான்னா, த்ரிஷா தான் வில்லனை வந்து ஜெயிலில் அடைச்சி வச்சது. வில்லன் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது, ஒரு டீனேஜர் 18 வயசில் இருக்கும்போது த்ரிஷா தான் வந்து அடைச்சி வச்சது. அதனால் த்ரிஷாவை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு த்ரிஷா பையனை வந்து ஜெயிலில் அடைச்சி வைக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணானா வில்லன் வந்து ஒரு ஒரு பொண்ணை வந்து போய் நீ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக இரு கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு விட்டுருவான். அப்புறம் வந்து என்ன ஆகும்னா, ஏதோ ட்ரக்ஸ் வந்து அவன் இதிலேருந்து எடுத்தாங்க, ஏதோ ஒரு பேக்கோ சம்திங் வந்து எடுத்தாங்க. அப்புறம் ட்ரக்ஸும் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு அவனை போலீஸ் பிடிச்சிருவாங்க. ஆனால் என்ன ஆகும்னா, இவ தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பா அவனுக்கு. அப்புறம் வந்து அவன் வந்து அஜித்துட்டு என்ன சொல்லுவான்னா, என் கேர்ள் ஃப்ரெண்டை சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். பட் ஆனால் வந்து கேர்ள் ஃப்ரெண்டை சுட்டுருக்கொள்ள மாட்டாங்க.
கடைசியில் வந்து த்ரிஷா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து லா மூலியமா வந்து என் பையனை காப்பாற்றுறேன், நீ எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்னு அஜித் வந்து வீட்டுக்கு போ அப்படின்ட்டுருவாரு. அஜித் வந்து போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்டவன் வந்து த்ரிஷாவை போட்டு அடின்னு அடித்து போடுவான். அடித்து போட்டு த்ரிஷா வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னம்பாங்க த்ரிஷா, இப்போ பாரு அஜித் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு த்ரிஷாவன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அஜித்தும் சரின்னு தலையாட்டிட்டு அவரும் வந்து மறுபடியும் சிம்ரன் டீம் ஒன்று வச்சுருப்பார். அந்த பழைய படத்தில் சிம்ரனும் அஜித்து ஹீரோயின் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று வச்சு அதுக்கப்புறம் சிம்ரன் வந்து ஒரு ரவுடி கேங் மாதிரி, ஒரு கேங்ஸ்டர் கேங் மாதிரி வச்சுருப்பாங்க. வச்சுட்டு வில்லன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பலில் வந்து பார்ட்டி மாதிரி நடந்துகிட்ருக்கோம். அதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, வில்லன் வந்து டபுள் ஆக்டிங்கு. அதில் என்னென்னா டபுள் ஆக்டிங்கு ட்வின்ஸு. ஆனால் ட்வின்ஸுன்னு அந்த வில்லன் மற்றவங்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா இங்கே ஒருத்தன் இருப்பான், அப்புறம் அங்கே போய் இவனே முடிப்பான் அப்படின்னு, இவன் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து இவங்க ட்வின்ஸு. அதில் ஒருத்தன் வந்து பொம்பளை சோக்கு பொம்பளை பழக்கம் இருக்கிறவன். அவன் வந்து எப்போவுமே அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டுருப்பான். அவன் வந்து எப்போவுமே மறைஞ்சு தான் இருப்பான். இன்னொருத்தன் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மைண்டு. அவன் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பான். அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து அஜித் வந்து அங்கே கப்பலில், பெரிய கப்பல், அதில் வந்து அப்படியே வருவார். அந்த பொண்ணை வந்து அதுக்குள்ளே அந்த பொண்ணு ஒரு செம்ம ஆக்டிங் விடும். சார் நீ காப்பாற்றுங்க, இங்கே வந்து என்னை அடைச்சி வச்சிட்டாங்க அப்படின்னு ஆக்டிங் விடும். பார்த்திங்கன்னா ஐயோ என்னால் முடியலையேம்மா, எப்படி நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லுவார். அது காமெடியாக இருக்கும் அந்த சீனு. அதுக்கப்புறம் அந்த கப்பலில் வருவாங்களா, அந்த பொண்ணை வந்து தலையில் வந்து துணி மாதிரி கட்டி கொண்டு வருவாங்க. பொண்ணு இல்லை சாரி, அந்த ட்வின்ஸ் இன்னொருத்தர் இருப்பார்ல, அவரை வந்து தலையில் அந்த வில்லன் ட்வின்ஸு தலையில் துணி மாதிரி கட்டி கொண்டு வருவாங்க. இப்படிங்க தூக்குவாங்க. அந்த ட்வின்ஸு அந்த இன்னொருத்தங்க மெயின் வில்லனோட ரவுடிங்க எல்லாருமே பார்த்து, என்னடா நீங்கள் ட்வின்ஸா அப்படின்னு உங்கள் எல்லாத்தையுமே கொல்றேன்டா இப்படிம்பார். அப்புறம் பார்த்தா திடீர்னு பின்னாடி சிம்ரன் கேங்கு வந்து எல்லாத்தையும் போட்டு கன் பாயிண்ட்டு வச்சு எல்லாத்தையும் இது பண்ணிடுவார், கவர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யார் என் பையனை தூக்குனா அப்படிங்கிற மாதிரி அது இதையும் கேட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும். அந்த ஒரு கீழே பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் இருக்கும், பெரிய பெரிய பாறைங்களெல்லாம். அங்கே என்ன ஆகும்னா, அந்த அஜித் பையனோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து இது அப்படியே தவறி விழுவா. அவன் ட்வின்ஸ் போய் 2 பேரும் பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த பொண்ணு தாண்டா நமக்கு மெயின் எவிடன்ஸு, இவ்வளோ கொண்டோம்னா போதுண்டா அப்படின்னு சொல்லுவான். சரின்னு அந்த பொண்ணை கீழே விட்டுருவாங்க. அந்த பொண்ணு கீழே விழுந்துருவா. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறது, இருக்கிற ஒரே இதுவும் போயிடுச்சே, எவிடன்ஸும் போயிடுச்சே அப்படின்ட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதான் அஜித்தே வந்து லா மூலிமா தான் ஒன்றும் பண்ண முடியலையே. அதான் வந்து அஜித்தே வந்து மறுபடியும் அவன் பையனை வந்து ஜெயிலேருந்து விடுவை இப்படின்னு சொல்லி போட்டு மிரட்டி அதுக்கப்புறம் வந்து விடுவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த பர்த்டே நாள் தான். அந்த பர்த்டே நாளில் வந்து அப்பா வந்து, அதாவது அஜித்து கோட் சூட் போட்டு வருவாங்க. பையனும் வந்து அப்பான்ட்டு வருவான். பார்த்திங்கன்னா அந்த நாளில் மீட் பண்ணிடுவாங்க. மீட் பண்ணிவிட்டு நல்லா செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, கடைசியில் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி எடுப்பாங்க. எடுத்துகிட்டு அஜித்தெல்லாம் சிரிச்சிட்ருப்பார். கடைசி ஒரு 4 செகண்டில் வந்து அஜித் வந்து டக்குன்னு முறைக்கிற மாதிரி ஒரு இது வரும், ஒரு சீன். அஜித் மட்டும், மற்றவங்களாம் சிரிச்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது வரும். என்னமோ பார்ட் 2வா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. பார்ட் 1லாம் அதில் சொல்லலை படத்தில். இந்த படத்தில் மெயினாக என்னென்னா, இது வந்து அஜித்துக்கான படம். அப்புறம்
மெயினாக வந்து பிஜிஎம்மு அந்த ஒரு எவனோ ஒருத்த கத்துவான் அந்த அந்த ஒரு பாட்டு, அப்புறம் கார் ஸ்டண்ட்டு, இதெல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா தேட்டருக்கு தான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். கதையை பொறுத்த அளவுக்கு இதுதான் கதை. அப்புறம் அப்புறம் வந்து என்னென்னா, இந்த பில்லாவோட சீன்ஸு என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் வந்து அந்த இவர் இருப்பார் கிம் ஜம்னு நினைக்கிறேன், அந்த ஒரு சவுத் கொரியனில் ஒரு பெரிய ஒரு வில்லனு. அவரு கூட வந்து அஜித் வந்து வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் வந்து இந்த இவர் இந்த இங்கிலீஷில் இந்த பாலிவுட்டில் ஒருத்தர் வருவார், அவரு கூட வந்து அவர் கேங்கில் இருந்தார். அதுக்கப்புறம் பில்லா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் இவ்வளோ பெரிய கேங்ஸ்டராக மாறியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மெயின் ரொம்ப ஒரு கூஸ் பம்ப்ஸ் என்னென்னா, அஜித் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த ட்வின்ஸு அந்த மெயின் வில்லன் வந்து என்ன பண்ணுவான்னா, அஜித்தை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கூட்டிகிட்டு அவன் காசு கொடுத்துருவான். அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து என்ன பண்ணா, அஜித்துன்னு பேரை கேட்டவுடனே தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது அஜித்துன்னு பேரை சொல்லிட்டீங்கன்னா எவனுமே வந்து எல்லோரும் உனக்கு ஆப்போசிட்டாக தான் வருவாங்க, எவனும் வந்து உனக்கு ஹெல்ப்லாம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு சீன் இருக்கும். அதான் பயங்கரமான சீனு. அதாங்க மெயினாக வந்து பிஜிஎம், அப்புறம் இது அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். அப்புறம் டான்ஸு, ஒரு சில மாசான சீனெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், தேட்டரில் தான் போய் பார்க்கணும். நீங்கள் வந்து இன்னும் வந்து படம் வந்து இது தேட்டரில் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஏப்ரல் 10 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் கண்டு களியுங்கள். இப்படிக்கு உங்கள் மூவி ரிவ்யூவர் அண்ட் அன்கோக்கள். தேங்க்யூ.